பிள்ளைகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தடுப்பது பெற்றோரின் கண்காணிப்பிலேயே இருக்கிறது என்கிறார் மத்திய போதை தடுப்பு மையத்தின் முன்னாள் கண்காணிப்பாளர் குணபாலன். போதைப் பொருட்கள் புழக்கம் குறித்தும் அதை கட்டுப்படுத்துவது குறித்தும் செய்தியாளர் ரமேஷுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இது இப்போ தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இந்த போதைப் பொருள் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபட்டவர்கள் பழைய குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தொழிலுக்கு வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? பழைய குற்றவாளிகள்னு புத்தம்பதுமாக எல்லாரையும் சொல்லிட முடியாது. பழைய ஆளுகள் ஓரளவுக்கு பொதுவாக இந்த கஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருளாக இருக்குது. அதாவது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பயன்பாடு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது மாநில போலீஸும் சரி மத்திய NCB போன்ற இலாக்காக்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுவாழ்வும் தேவைப்படுது, தண்டனையும் தேவைப்படுது. ஆனால் தண்டனை யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து விநியோகம் பண்ணுறவங்களுக்கு தண்டனை தேவைப்படுது. இது சிறு லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வச்சு 1 கிலோவுக்கு கீழே வச்சுக்கக்கூடிய கஞ்சா அந்த வியாபாரிகளுக்கு தண்டனை கொடுக்குறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க குடும்பம் தான் பாதிக்கும். மேல்படும் இப்போது என்ன நடக்கும்னு சொன்னால், பெரிய கொள்முதல் பண்ணி சப்ளை பண்ணுற ஆட்கள் இது மாதிரி ஆட்கள் முன் வரலைன்னா கண்டிப்பாக அவங்க அந்த வியாபாரத்தை தடை பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படும். அதுவும் இந்த பயன்பாடை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய லெவலில் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும். சிறு வியாபாரிகளை செய்ய மாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு கிடச்சிட்டு வைங்களேன், இதை கொண்டு விற்று கொடுன்னு சொன்னால் கூட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்குது. ஸோ அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாச்சுன்னா அந்த தொழிலை அவங்க எடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இளம் சிறார்களை பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருள் விஷயங்கள் நடத்தப்படுது. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? சிறார்னு அவங்க கையில் பணப்புழக்கம் இருக்குது ஒன்று. இன்னொன்று ஈஸியாக அவங்கள டார்கெட் பண்ணிடுறாங்க. ஸ்கூல் பக்கத்துலேயோ எங்கேயோ நின்று நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அதை கொஞ்சம் கண்காணித்தாங்கன்னு சொன்னால் பணப்பழக்கத்தை குறைத்து நண்பர்களுடைய பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கண்காணிப்பில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு போதைப்பொருள் வியாபாரியே போய் கொடுத்தா கூட அதை அவங்க மறுத்துவாங்க, செய்யறதுக்கான துணிச்சல் வராதவங்களுக்கு. ஸோ இது நண்பர்களை கண்காணித்து கட்டுப்படுத்தணும். பணப்பழக்கத்தையும் கட்டுப்படுத்தியாச்சுன்னு சொன்னால் இந்த வியாபாரிகளுக்கு போய் கொடுத்தா கூட அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.